ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்தி ட்ரிங்க் வீடியோ பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மில்க் எடுத்துக்கலாம். மில்க் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை இங்கே வச்சிடலாம். அப்புறமேட்டு இந்த மில்க்கை ஓப்பன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஓப்பன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது நாம் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த இதுலேருந்து அந்த இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம கரெக்டாக ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சில்னஸ் குறையட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்வைப்பர் எடுத்து இங்கே சிந்தின பாலை கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இருந்த இடத்துலையே போட்டுடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க, அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மில்க் எடுத்து இந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கிளாஸ் அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் போய் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் பால் நம்ம ஊற்றிக்கலாம். அப்புறம் இதை எடுத்து சிம்மில் வச்சு ஃபுல்லாக அதை வச்சுட்டு அடுப்பு அதிகப்படுத்திக்கலாம். அப்புறம் இங்கேருந்து நம்மளோட சர்க்கரையை எடுத்து சர்க்கரை டப்பா ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு சர்க்கரை எனக்கு சர்க்கரை இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிட்டேன். இந்த அளவுக்கு தான் போடுறேன். இந்த மாதிரி அந்த அளவுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம சர்க்கரை டப்பாவை மூடி வச்சிடலாம். இந்த பால் சிம்மிலேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஏதாவது வேலை இல்லைன்னா நம்ம இதை அதிகமாக வச்சுக்கலாம். வேலை இருக்கும் காரணத்தினால் நம்ம இதை சிம்மில் வச்சுட்டு கிளம்புவோம். இப்போ எங்கே போகிறோன்னா ஃப்ரிட்ஜை தான் திறக்க போகிறோம். ஃப்ரிட்ஜை திறந்துட்டு இங்கே இருக்க முந்திரி ஒரு பாட்டில், அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இன்னொரு பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ட்ரை கிரேப்ஸ், இங்கே இருக்க முந்திரி ஓப்பன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுல், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தோல் உரிச்சிக்கலாம். அப்புறம் கொட்டையை எடுத்து பேச்சம்பழம் 2 இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது எங்கள் வீட்டில் கேஷ்யூநட் வால்நட்னு ஒன்று சுற்றிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணியாச்சு. கொஞ்சம் தூளாக இருக்கிற காரணத்தினால ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேஷ்யூநட் ஆட் பண்ணியிருக்கேன். ஓனோ ஃப்ரெண்ட்ஸ், கேஷ்யூநட்டில் எறும்பு இருந்திருக்கு போல். இதுனா வால்நட்டில் எறும்பு இருந்திருக்கு போல். இருங்க, அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ் இதை வேறு பவுலுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பால் இங்கே காஞ்சி ரெடியாக இருக்குது. பட் என்ன ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து அதில் போட்டு அப்புறம் பிடிக்கிறது கொஞ்சம் பெட்டர். இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த மில்க்கு இதில் ஆட் பண்ணிடணும். மில்க் இதில் ஆட் பண்ண உடனே இதை ஷிங்கில் போடாது. அப்புறமேட்டு இந்த பக்கம் போயிட்டு நம்மளோட மிக்சர் நீங்கள் வச்சுருக்கோம், அதை எடுத்துடணும். எங்கள் பாதியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மிக்சர் இங்கே இருக்குது, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுடுபால் இது பண்ணி வச்சுருந்தது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் இட் ஃபார் 2 minutes. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சியில் பாலோட கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம இதை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பக்கம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபில்டர் எடுத்துக்கணும். கொஞ்சம் பெரிய ஃபில்டர் நான் எடுத்துருக்கேன்.
அந்த பெரிய ஃபில்டர் எனக்கு வேணாம், ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால நான் சின்ன ஃபில்டர் எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன ஃபில்டர் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை இந்த மாதிரி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு இந்த பால் எடுத்து அதில் ஊற்றணும். இது ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஊற்றிடுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில்டர் ஆனது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் கொண்டு போய் நம்ம இதை வச்சிடலாம். மில்க் இங்கே வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மில்க் அடுத்தது நமக்கு இன்னொரு வேலை என்னென்னா, இந்த மாதிரி எடுத்து இது இங்கே வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்து நம்ம கமத்திடலாம். நல்லா கமத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிக்ஸி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததும் பயந்துடாதீங்க, இப்படி தான் இருக்கும். நம்ம ஒன்றும் அவ்வளோலாம் பயப்பட தேவையில்ல. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சைடில் இருக்கிறது ஃபுல்லாக இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் நம்ம போய் மில்க் வந்து என்ன சூடில் இருக்குதுன்னு பார்க்கலாம். சூடு ஓரளவுக்கு இருந்தால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த பக்கம் போய் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ரீசர்லேருந்து ஏதாவது கொஞ்சம் ரெடி ஆகிருக்கட்டே எடுங்க. அது என்னென்ன அப்படின்னா இதை எடுத்துட்டு நம்ம ஒரு ஷிங்கில் வச்சு மில்கை கூல் பண்ணுறதுக்கு 2 ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்பூன் எடுத்து இங்கே வச்சுட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மூடி போட்டுக்கணும். நம்ம ஜஸ்ட் மிஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். கிரைண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிரைண்ட் பண்ணலாம். அரைச்சி முடிச்சு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டேன். இதோ உங்களோடது. நான் இதில் ஒரு ஃபுல் முந்திரியும் கொஞ்சம் கிரேப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கொண்டு போகலாம். இஸ்கால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேர் ஹெல்தி ட்ரிங்க். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுக்கலாம்.